இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு ஒரு வசனங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். இதுக்கு அப்படியே ஜோடி வசனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மார்க் 13ஆம் அதிகாரமும், லூக்கா 21ஆம் அதிகாரமும், லூக்கா 17ஆம் அதிகாரம். இது எல்லாமே ஜோடி வசனங்கள். நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கலாம். இங்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில அவரோட ஸ்ரீஷர் என்ன பண்றாங்க, தேவாலயத்தை அவர் காண்பித்து எவ்வளவு பிரமிப்பா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த தேவாலயத்தெல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஒலிவமலையில உட்கார்ந்து இருக்கும்போது அவர் தனித்து இருக்கும்போது இந்த கேள்வி கேட்கிறாங்க. 3 கேள்வி கேட்கிறாங்க. அதுதான் முக்கியம். இவைகள் எப்போது சம்பவிக்கும்? எது? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு தேவாலயம் இடிக்கப்படும் சொன்னார் இல்லையா, அது எப்போ நடக்கும்? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உங்களுடைய வருகை எப்போ இருக்கும், இந்த உலகத்தின் முடிவு எப்போ இருக்கும்னு கேட்கிறாங்க. இந்த 3 கேள்வியை தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உவமை மூலமா அவங்களுக்கு சொல்றாரு. அது என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் காலம். அப்ப எப்ப தேவாலயம் இடிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டது. அதே போல ஆண்டவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த உலகத்தின் முடிவுன்றது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை. அது இனிமேல் நடக்க போகுது. இந்த 3 கேள்விக்கும் ஆண்டவர் ஒரே பதில் தான் கொடுக்குறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, முன்பு என்ன நடந்ததோ அதுதான் இப்போதும் நடக்கிறது. இனி நடக்க போகிறதோ முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார்னு சொல்லி பிரசங்கி எழுதியிருக்கிறபடி, முன்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியில் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்கிறீர்கள். இவையெல்லாம் இந்த சந்ததியார் மேல் வரும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல ஜீசஸை கொலை செய்யும் போது பிளாத்த அவரை விடுதலை ஆக்கணும்னு பார்த்தார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, பரபாச விடுதலை பண்ணுங்க, இயேசுவையோ சிலுவையில் அறைங்கன்னு சொன்னாங்க. இப்போ பிளாத் பாத்தீங்கன்னா கையை கழுவிடுறாரு. இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் பங்காளி இல்லை அப்படின்னு சொல்லி கையை கழுவிடுறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அந்த ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொல்லி அதை கேட்டு வாங்குறாங்க. அந்த ரத்த பலி நிச்சயமா அவங்க கிட்ட கேட்கப்பட்டுச்சு. கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டு அதுல இருக்கிற 10 லட்சத்துக்கும் மேலான யூதர்களை சுட்டெரிச்சாங்க. உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இது முன்னதாகவே அறிந்து அந்த இடத்தை விட்டு விலகி போனாங்க. இப்போ பல இடங்கள்ல சிதறடிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1948 தான் திரும்பவும் அந்த தேசத்துக்கு அவங்களுக்கு கிடைக்குது. அது வரைக்கும் அவங்க அந்நியரும் பரதேசியமா தான் சுற்றி திரிந்தாங்க. இதைதான் நம்ம இன்னைக்கு இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். 3 கேள்வி கேட்கிறாங்க. இந்த தேவாலயம் எப்ப இடிக்கப்படும், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த 3 கேள்விக்கும் ஒரே பதில் தான் சொல்றாரு. ஏன்னா முன்பு நடந்ததுதான் திரும்பவும் நடக்க போகுது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பு இன்னைக்கு பூமியில் கூடியிருக்கிற அனைத்து மக்களுங்களுக்கும். ஏன்னா நம்முடைய கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை, அந்த கிருபையை ஏற்றுக்கொள்ளாத இல்ல விசுவாசிக்காத, அவரை ராஜாவா ஏற்றுக்கொள்ளாத எல்லோரையுமே தான் என்ன பண்றாரு, அவர் கோபத்தின் நாளிலே வெட்டி போடுறதுக்கு தான் வர. அது அவருடைய நியாய தீர்ப்புன்றதை நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும்.
கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே, இது 3ஆம் உலகப் போர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய நாள், அதான் கர்த்தருடைய நாள்னு சொல்லி வாய்ப்பில் எழுதி. அப்போ கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரமான நாள்ன்றத பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த நியாய தீர்ப்புல அக்னியால சுட்டரிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு கோபுரங்கள் விழுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ காசா மொட்டடிக்கப்படும்ன்றது தீர்க்க தரிசனம். நமக்கு அது புரியல. ஆனா இன்னைக்கு எல்லா கட்டிடங்களும் தரமட்டமாயி இருக்கும் போதுதான் அன்று சொன்ன வசனம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறத நம்ம நினைவு கூறுறோம் இல்லையா? அது போல கோபுரங்கள் விழுகிறனால இன்னைக்கு இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே, ஒரு சர்ச்சு கூட அன்னைக்கு இருக்காது. இயேசு கிறிஸ்து வரும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்டிட சர்ச்சு ஒன்று கூட பூமியில இருக்காது. எல்லாமே தரமட்டமா போகும். அன்னைக்கு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போவோம்னு சொல்லிது. இப்ப 70 தேவாலயம், இஸ்ரவேலோட தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. நீ வரப்போகிற கர்த்தருடைய நாள்ல பாத்தீங்கன்னா உயரமான எந்த கோபுரமும் இருக்காது. எல்லாமே சங்காரத்தினால என்ன பட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா விழுது கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அன்னைக்கு எந்த ஒரு தேவாலயம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது இருக்காது. ஏன்னா நீங்க தான் தேவனுடைய ஆலயம் சொல்லி எழுதிருக்கு. இது கல்லர் புகையாக்கி வச்சிருக்கிறதுனால நிச்சயமா நம்முடைய கர்த்தர் வரும்போது அவங்களுக்கு நியாயத்திற்கு கொடுக்கிறார். இதை தொடர்ந்து நம்ம வாசிச்சு பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார். நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதிருங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ கிறிஸ்து ஒருவர்னா அவர் தான் போதகர். நீங்கள் சகோதர சகோதரிகளா இருக்கிறீங்கன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா நான் போதகர், பாஸ்டர், ரெவரண்ட், ஃபாதர் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்போ இவங்க எல்லாம் என்ன வஞ்சிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அநேகர் வந்து தன்னை கிறிஸ்துவாக உங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டு தோலை போற்றி கொண்டு வருகிற ஓனாய். அப்போ அன்னைக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னைக்கும் நடந்தது. அதே போல கிபி 70க்குள்ளாகவும் இந்த தீர்க்க தரிசனம் நடந்தது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். ஆமே. அப்போ கிபி 70க்கு முன்னாடியே என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சீமோன் என்கின்ற ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் என்ன பண்றான், தன்னை ஒரு பெரியவன் என்று எண்ணி அவனை என்ன சொல்றான் பாருங்க, தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிரமிக்க பண்ணியிருந்தான். அவன் தன்னோட மாய வித்ததுனால அநேகர் என்ன பண்ணியிருந்தான், பிரமிக்க பண்ணியிருந்திருக்கிறான் இல்லையா? அப்போ ஒரு தேவனுடைய பெரிய சக்தி இவன் தான் சொல்லி என்ன பண்ணிருக்கான், ஏமாத்திருக்கான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க தான் தேவனோட பெரிய சக்தி என்னும், தன்னை போதகர் என்றும், பாஸ்டர் என்றும், ரெவரண்ட் என்றும், ஃபாதர் என்னும் சொல்லி தேவனை நான் தான் தேவன்ற அந்த தோணில தான் சொல்றாங்க. இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், கிறிஸ்து ஒருவரே போதகர் என்று அழைக்க இருக்கிறார். நீங்கள் மனுஷனை போதகர் என்று அழையாதிருங்க, நீங்க ரபி என்று அழைக்கப்படாதீருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ தன்னை போதகர்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு, கிறிஸ்து ஒருவர் தான் போதகர். அப்போ தன்னை போதகர் சொன்னா அவர் தன்னை கிறிஸ்துன்னு சொல்லி உங்களை வஞ்சிக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆமே. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி என்ன பண்றாங்கன்னா உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரகசிய வருகை இருக்குன்னு சொல்லி அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுறாங்க. அன்னைக்கும் நடந்தது, அது இன்னைக்கும் நடக்குது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்றாரு இல்லையா? அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிபி 70க்குள்ளாக ரோமர்கள் யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கும் நம்ம பாக்குறோம், அநேக யுத்தங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். உக்ரைன் ரஷ்யா சண்டையை நம்ம பார்க்கிறோம், இஸ்ரேல் ஈரானோட சண்டையை பார்க்கிறோம், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டையை பார்க்கிறோம். இன்னைக்கும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட்டுதான் இருக்கும். அது அன்றும் நடந்தது, இன்றும் நடக்குது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும்.
பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அன்றும் பாத்தீங்கன்னா இந்த கொள்ளை நோய் உண்டாயிடுச்சு, பூமி அதிர்ச்சிகள் உண்டானதுக்கான ஆதாரங்கள் இருக்கு, பஞ்சங்கள் உண்டானதுக்கான வேதத்திலே ஆதாரம் இருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள் வாசிக்கலாம். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியோ ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. ஆமென். அப்போ அகபு என்கின்ற தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும்படி ஆவியானவர் முன்னாடியே அறிவிக்கிறார். அது அப்படியே கிலவுதியன் ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. இப்போ அந்த ராயனுடைய வாழ்ந்த நாட்கள் காலங்கள் எப்பன்னு பாத்தீங்கன்னா கிபி 70க்குள்ளது. அப்போ அப்படியே தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு இல்லையா? அன்றும் பஞ்சமும் கொள்ளை நோயும் பூமி எதிர்ச்சும் நடந்தது. இன்றும் பாக்குறோம், கொரோனா கொள்ளை நோயை நம்ம பார்த்தோம், வரப்போகிற பஞ்சத்தையும் நம்ம பார்க்க போறோம். அநேக இடத்துல பூமி எதிர்ச்சிகளும் நடக்குதுன்றதை நம்ம கவனிக்கிறோம். பூமி எதிர்ச்சிகள் ராஜ்யங்கள் கவிழ்க்கப்படுகிறதையும் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ அன்று சொன்ன தீர்க்க தரிசனங்களும் கிபி 70க்குள்ளாகவும் நடந்தது, இப்பவும் நடக்குது. அதனாலதான் அவங்க கேட்கிற 3 கேள்விக்கு பாத்தீங்கன்னா ஒரே பதில் சொல்றாரு இல்லையா? இப்போ ஜீசஸ் சொல்றா பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்க சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் சொல்றாங்க. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போதான் ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க, இல்ல இனிமேல் உபத்திர காலத்துல போய் மறிக்க போறோம் அப்படின்லாம் இவங்க நினைக்கிறாங்க. இன்னைக்கும் போய் ஈரான்லயோ பாகிஸ்தான்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ சுவிசேஷம் அறிவிச்சானா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளை கொல்லுவாங்க. இன்னைக்கு கர்த்தரோட மகா கிருபையினால இந்தியாவுல ஜனநாயகம் உள்ள நாடா இருக்கிறதுனால நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அதனால கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. ஆனா இதே அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் நம்மளால சுவிசேஷம் அறிவிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது, அங்க கொல்லுவாங்க. ஏதோ இப்பதான் நடக்குது அப்படி இல்ல இனிமேல் நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க, இது முன்னதாகவே நடக்குது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அக்காலத்திலே ஏரோது ராஜா என்ன பண்ணா, சபையிலே சில பேரை துன்பப்படுத்தி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை என்ன பண்ணான், பட்டயத்தால் கொலை செய்யும். அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, உங்களை கொலை செய்கிறவன் தான் நாளைக்கு எனக்கு தொண்டு செய்யும் காலம் வரண்டு. அவங்களை கொலை செஞ்சது ரோமர்கள் தான். இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபை தான் என்ன சொல்றாங்க, நாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு தொண்டு செய்யறோம், நாங்க தான் ஆதி சபைன்னு சொல்றோம். யாக்கோபு மட்டும் கிடையாது, அவருடைய அப்போஸ்தலர் எல்லாருமே ரத்த சாட்சியா தான் மறிச்சாங்க. ஸ்தேவானும் கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டார். எல்லோரும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக ரத்த சாட்சியா மறிச்சாங்க. அது அன்றும் நடந்தது, உண்மையான பிள்ளைகளுக்கு இன்றும் நடந்தது, இனிமேலும் நடக்கும். சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இந்த ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு சொல்லிடுது. நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா சுவிசேஷம் பரவுது, இன்னைக்குதான் அநேகர் சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா இது இன்று இல்ல. கிபி 70க்கு முன்னாடி ஸ்தேவான் மரித்த உடனே 70 வருஷம் தீர்க்க தரிசனம், டேனியல் சொன்ன 70 வாரம் தீர்க்க தரிசனம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சுவிசேஷம் புறஜாதியாருக்கு பிரசங்கிக்கப்படுது. சுற்றி திரிஞ்சு என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் அறிவிச்சாங்க. வாசிக்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, அதற்கன்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். ஆமென். அப்போதும் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருது, இப்பொழுதும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஆமென். பாழாக்குற அருவருப்பை குறித்து டேனியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே அப்படின்றாரு. கிபி 70ல நடந்த பாழாக்குற அருவருப்பையும் டேனியல் தான் சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கிற பாழாக்குற அருவருப்பையும் டேனியல் தான் சொல்லியிருக்கிறாரு. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அது நிற்கத்தகாத இடத்தில் நீங்கள் அதை நிற்க காணும் போது, நிற்கத்தகாத இடம் எது, அது இன்னும் ஒரு ஜோடி வசனத்துல பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது
ஆமென். அதை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, அதுதான் நீங்கள் நிற்கத்தகாத இடத்தில் அதை நிற்கிறத நீங்க பாக்குறீங்க. அப்போ தேவாலயத்துல இருந்ததுதான், ஜெருசலேம்ல இருக்கிற தேவாலயம் தான் பரிசுத்த இடம். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிபி 70 பாத்தீங்கன்னா பூட்ஸ் காலோட போய் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோமர்கள் தேவாலயத்தை சுட்டெரிச்சு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அதுல இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியும் கொள்ளையடிச்சு 10 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தாங்க. அது அன்று நடந்த பாலாக்கிற அருவருப்பு. அத டேனியல் தான் சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம். டேனியல் 9ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசி. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். ஆமென். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு அப்படின்னா 7 வாரம் பிளஸ் 62 வாரம், அப்ப 69 வாரம் முடிஞ்ச பிறகு பின்புனா 70வது வாரம் ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஆனா இந்த கல்லர்கள் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இனிமேல் தான் 69 வாரம் நிறைவேறிச்சு, நடுவுல கிருபையின் காலம் வந்துருச்சு, அதனால கர்த்தர் அந்த கடைசி அந்த 7 வருஷத்தை கூட்டுவாருன்னு கர்த்தர் சொல்லி செய்யாது இருப்பாரா? 70 வாரம் சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்ன கர்த்தர் அதை செய்யாம இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெசியா சங்கரிக்கப்படுவார்னா அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, அந்த வாரம் எப்போ 69 வாரத்துக்கு அப்புறம் வர 70வது வாரம், அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். சிலுவையில இன்னைக்கு பலியையும் காணிக்கையும் கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதனாலதான் நம்ம சபைகள் என்ன பண்றது இல்ல, பலியும் காணிக்கையும் செலுத்துறது கிடையாது. அப்போ நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவாங்க. வரப்போகிற பிரபு யாரு? டேனியல் சொல்றாரு இது. அப்போ அன்னைக்கு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ரோமர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. ரோமரோட டைட்டஸ் என்ற ஒரு பிரபு, அவன் தான் என்ன பண்ணான், அந்த இளவரசன் தான் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, தேவாலயத்தை இடித்து போட்டு அதுல இருக்கிற அங்க இருந்த யூதர்களையும் அங்க இருந்த தங்கத்தையும் வெள்ளியும் கொள்ளையடிச்சுட்டு எல்லாரையும் ஒரு 10 லட்சத்துக்கும் மேலான யூதர்களை கொன்று குவிச்சு. இது சரித்திரத்துல இன்னும் இடம்பெற்றிருக்கு, அதுக்கு அநேக சாட்சிகள் இருக்கு. அதே போல இதே டேனியல் தீர்க்கதரிசி தான் இப்ப இருக்கிற பாலாக்கிற அருவருப்பை குறித்து சொல்றாரு. இப்ப இருக்கிற பாலாக்கிற அருவருப்பு என்ன? ஜெருசலேம் தேவனுடைய நகரம், கர்த்தருடைய மகாநகரம். அங்கதான் கர்த்தர் ஆட்சி செய்ய போறார். அந்த இடத்துல அவரோட தேவாலயம் இருந்த இடத்துல இடிக்கப்பட்டு இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோம் ஆஃப் தி ராக், ஒரு மசூதி. இது பாலாக்கிற அருவருப்பு. இதை குறித்தும் டேனியல் தான் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். டேனியல் 12ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாறை கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். ஆமென். அன்றாட பலி நீக்கப்பட்டு, அன்றாட பலி எப்ப நீக்கப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்துல நீக்கப்பட்டுச்சு. கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் என்ன பண்றாங்க, 688 பாலாக்கிற அருவருப்பை ஸ்தாபிக்கிறாங்க. இதுல நீங்க 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறை கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விகிதத்தில் எழுந்திருப்பாய். அங்க உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை. அப்போ கிபி 70 நடக்க போற பாலாக்கிற அருவருப்பையும் டேனியல் தான் சொன்னாரு. இப்ப இருக்கிற பாலாக்கிற அருவருப்பையும் டேனியல் தான் சொல்றாரு. அதனாலதான் டேனியல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடன், ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தான் இல்லையா? ஜெருசலேம் சேனையால் சூழப்பட்டிருக்கும் சொல்றாரு. வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 20 இருந்து 22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. ஜெருசலேம் சேனையால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது என்ன சொல்றாரு ஆண்டவர் பாருங்க. அப்போது யூதேயாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, மலைக்கு ஓடி போயிடுங்க. ஜெருசலேம்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, வெளியே ஓடி போயிடுங்க. நாட்டுப்புறத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணாதீங்க, ஜெருசலேமுக்குள்ள வராதிங்க. ஏன்னா டேனியல் எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவை. அப்போ இது கிபி 70
ஜெருசலேம் சேலைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்க ஓடி போங்கன்னு சொல்றாரு. இதே போல இன்னைக்கு இஸ்ரேல் பாத்தீங்கன்னா யுத்தத்துல ஜெயித்து கொண்டு வருகிறத நம்ம பாக்குறோம். ஆனா இது ரொம்ப நாள் நடக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகையில என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ஜெருசலேமுக்கு விரோதமாக சகல ஜாதிகளையும் கூட்டுவாரு. நகரம் பிடிக்கப்படும், பெண்கள் அவமானப்படுவாங்க, ஸ்திரீகள் அவமானப்படுவாங்க, பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா செவுத்துல மோதி அடிச்சு கொல்லுவாங்க. அப்போ அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதுதான் கர்த்தர் அவங்களை ரட்சிக்கிறதுக்கு வருவார். அதுக்கு அவங்களை ஒரு இக்கட்டான உபத்திர காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்களை போய் நிறுத்துவார். அது ஜெருசலேமுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் நம்ம வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. ஆமே. அப்போ ஜெருசலேம் திரும்பவும் என்ன பண்ணும்? சேனைகளால் சூழப்பட்டு நகரம், ஜெருசலேம் நகரம் திரும்பவும் இஸ்ரேல் கிட்ட இருந்து பிடிப்பாங்க. பெண்கள் அவமானப்படுவாங்க, பிள்ளைகளை மோதி அடிப்பாங்க. அப்போ அவங்க கர்த்தரோட நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவங்க கூப்பிடும் போதுதான் கர்த்தர் அவங்களை வந்து ரட்சிப்பார். அதுக்கு அவர்களை ஒரு இக்கட்டான நெருக்கடியான காலத்துல கொண்டு போறாரு. அதனாலதான் ஜெருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அது அன்றும் நடந்தது, இனிமேலும் நடக்கும். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 17 - 19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்தில் சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுகின்றார். ஏன்னா தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரை சம்பவிக்காதும் இனிமேலும் சம்பவிக்காத மகா உபத்திரம் நடக்கணும். இத நம்ம லூக்காலையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இதே வசனத்தை லூக்கா 21ஆம் அதிகாரம் 22 - 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். ஆமே. நம்ம ஏற்கனவே வாசிச்சபடி எழுதியிருக்கிற யாவும் நீதியை நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் இவைகளே. அது எப்போ? கிபி 70 பார்த்தோம். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்குன்னு இருக்கும். எந்த ஜனன்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது நடந்தது. பட்டய கற்கினாலே விழுவீர்கள், சகல புறஜாதிக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும். புறஜாதியோட காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1967 வரைக்கும் ஜெருசலேம் அவங்க கையில தான் இருந்துச்சு. அப்போ ஜெருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்போ எப்போ அது வரைக்கும் 1967 வரைக்கும் புறஜாதியார் தான் ஜெருசலேம் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. அவங்க கையில அது அடிமையா இருந்தது. 1967 தான் 6 Day வார்ல ஜெருசலேம் பிடிக்கிறாங்க. அது அன்னைக்கும் நடந்தது பாத்தீங்கன்னா கிபி 70. இது வரைக்கும் நடக்காத அவங்களுக்கு உபத்திரம் நடந்தது. இதேதான் வரப்போகிற 3ஆம் உலக போர்லயும் அவங்களுக்கு நடக்க போற மகா உபத்திரம். வாசிக்கலாம். டேனியல் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆமென். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். அப்ப என்ன நடக்குமா பாருங்க. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இதுதான் அணு ஆயுதங்கள் யுத்தம், 3ஆம் உலக போர். இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல உயிர்த்தெழுதல் நடக்குதுன்னு சொல்றாரு. அப்போ உயிர்த்தெழுதல் நடக்குதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் உயிர்த்தெழுதல் நடக்குது. அப்போ உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ முன்னாடியே அந்த உபத்திரம் நடந்தது, பின்னாடியும் நடக்குது இல்லையா? இப்போ உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 25 - 27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சூரியனிலும்
சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். ஆமென். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு எப்படி இருக்குமா? தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமாதானம் இருக்காது. சமுத்திரம் அலைகளும் முழக்கமா இருக்கும்னு சொல்லியிருக்கு. சமுத்திரம்ன்றது ஜனங்களும் பாஷைகளும் கூட்டங்களும் அர்த்தம். அப்போ அது முழக்கமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரே ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் இப்படி ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறத பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், பாதி பேர் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பாதி பேர் ஹமாஸுக்காகவும் பாலஸ்தீனருக்காகவும் சப்போர்ட் பண்ணிட்டு 2 பங்கா பிரிஞ்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எல்லோரும் எழும்பி வருகிறத நம்ம பாக்குறோம். சகல ஜனங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக நான் கூட்டுவேன்றார். அதை பாரமான கல்லாக்குவேன்னு சொல்றாரு. அதை பாக்குறவங்க எல்லாருமே எரிஞ்சு விழுற மாதிரி இன்னைக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, யூதர்களுடைய அந்த வெறுப்பு தன்மை உண்டாயிருக்கிறத நம்ம பாக்குறோம். பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்ப்பதனால் மனுஷனோட இருதயம் சோர்ந்து போகும். இப்போ கொரோனா வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் மறிச்சு போறதை பார்க்கும்போது அநேகரோட இருதயம் சோர்ந்து போனதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் வேர்ல்டு வார் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அநேக பேர் கொத்து கொத்தா சாவாங்க. அது அனைவரையும் மாறிக்கொண்டு போவோம்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை நம்ம கேள்விப்படும் போது இல்ல எங்க பாம்பு போடுவாங்க, இல்ல நம்ம மேல விழுந்துருமான்னு சொல்லி அன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அநேகரோட மனுஷங்களோட இருதயங்கள் சோர்ந்து போயிடும். அவங்களுடைய விசுவாசம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காணும். அதனாலதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ பூமி அதிர்ச்சின்றது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வானத்தையும் பூமியும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து போடுவேன்றார். அப்போ ராஜ்யங்கள் விழுந்து போகுன்றத நம்ம பார்க்கிறோம். அந்த கல் அந்த பாதங்கள்ல மோதணும்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜ்யங்கள்லாம் சிதறுண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் வாசிக்கலாம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும் படிக்க புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்க விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஆமென். அவைகள் அற்புதங்களை செய்யற பிசாசோட ஆவிகள்னு வாசிக்கிறோம். அதோட ஆப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க. அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லவருடைய தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தம், அதுதான் வரப்போகிற 3ஆம் உலகப் போர். அந்த யுத்தத்துல எல்லா ராஜாக்களையும் கூட்டி சேர்க்கும்படி அது போகுதான். அப்போ நீங்க 15வது வசனம் பாத்தீங்கன்னா, இதோ திருடனை போல் வருகிறது. அதனால்தான் நீங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது என்ன நடக்குமா? வானங்கள் மனமளவென்று அகன்று போவும், பூதங்கள் வெந்து உருகி போவும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் என்ன ஆகுமா? எரிந்து அழிந்து போகும்னு நம்ம வாசிக்கும். அது எப்படி ரகசியமா இருக்க முடியும்? அது எவ்வளவு பெரிய அழிவுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ 3ஆம் உலகப் போர் மத்தியில தான் என்ன பண்றாரு? இல்ல முடிவுல நம்முடைய கர்த்தர் வரப்போகிறார். அதனாலதான் பெரிய குழு ஒண்ணு கொடுக்குறாரு. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 28ல இருந்து 30 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடுன்றாரு. இதே நீங்க லூக்கா 17ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான்றார். அப்போ எங்கேன்னு கேட்கிறாங்க சீஷர்கள். என்ன கேட்கறாங்க? எங்கே? அப்போதான் ஜீசஸ் சொல்றாரு, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடுன்றாரு. இங்க மத்தேயில பாத்தீங்கன்னா, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடுன்னு சொல்லிட்டு, அந்நாட்களின் உபத்திரங்கள் முடிந்தவுடனே அப்பொழுது மனுஷகுமாரர் அடையாளம் வானத்தில் காணப்படும்.
அப்போ எவ்வளவு பெரிய முக்கியமான குழு கொடுக்குறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க உயிர்த்தெழுதல் நடக்கும்போது எங்கன்னு கேக்குறாங்க, பிணம் எங்கேயோ கழுகு வந்து சேருன்றாரு. இங்க ஓப்பனா மனுஷகுமாரோட அடையாளம் வானத்தில் காணப்படுன்றாரு. அப்போ பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் வந்து கூடனா, இந்த பிணம்னா யாரு, கழுகுனா யாருன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். முதல்ல கழுகுனா யாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா கழுகுகள்னு போட்டிருக்கு இல்லையா. சரி, வாசிக்கலாம். அந்த கழுகுகள் யாருன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். உன் வாயிலே எக்காலத்தை வை. எக்காலம் எதுக்கு ஊதுவாங்க? யுத்தத்துக்கு ஊதுவாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். நீ உடன்படிக்கை நீ மீறினதுனால என்ன வருவான்? கர்த்தருடைய வீட்டின் மேல், கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்ரு கழுகை போல் பறந்து வருவான். அப்போ சத்ருவை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? கழுகுக்கு ஒப்பிட்டு பேசுறத பாக்குறோம். அப்போ கழுகுகள்னா இஸ்ரவேலோட சத்ருக்கள்ன்றது அர்த்தம். வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 48ல இருந்து 50 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகமுள்ளதும் உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்திலுள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வர பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை நீ சேவிப்பாய். இங்க யாரை பத்தி சொல்றாரு? அவங்க சத்துருக்களை பத்தி சொல்றாரு. அவர்கள் உன்னை அழித்து தீர் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தில் மேல போடுவாங்க. அவன் கிழவன் வயசானவன் யாருமே பார்க்காம என்ன பண்ணுவான்? அவன் உங்களை கொல்லுவான். உனக்கு தெரியாத பாஷைகளை பேசுகிறதுமான ஜாதின்னு சொல்லி எழுதிருக்கு. அவங்களை எப்படி வர வைப்பாராம்? கர்த்தர் உன் மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வர பண்ணுவார். அப்போ அந்த சத்ருவை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா இங்க கழுகுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. யோபு 39ஆம் அதிகாரம் 25ல இருந்து 30 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ? உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார். எக்காலம் துணிக்கும் போது நம்ம ஏற்கனவே பாக்குறோம். எக்காலன்றது ஒரு யுத்தத்துக்கு துணிக்கப்படும்ன்றதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். அப்போ 29வது வசனம் பாத்தீங்கன்னா, அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் சேரும். அப்போ இங்க யுத்தம் நடக்கிறத பாக்குறோம். அங்க யுத்தத்துல இருக்கிற அந்த யுத்தத்தையும் படைத்தலைவரும் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளையும் ஆரவாரத்தையும் எதுக்கு ஒப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா கழுகு ஒப்பிடுறத பாக்குறாரு. இன்னும் அநேக வசனங்கள் இஸ்ரவேலோட சத்துருக்களை கழுகுன்றது சொல்றதை நம்ம வாசிக்க முடியும். சரி, இப்போ பிணம் யார்? ஏன்னா கழுகுகள்னு போட்டிருக்கு. அநேக இஸ்ரவேலோட சத்துருக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சங்கீதம் 83ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவங்கள கழுகுகள்னும். பிணம் யாரை குறிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிணம் எங்கேயோ அங்க கழுகு வந்து சேருன்றா இல்லையா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவுல நிறுத்தி
அந்த இடத்துல அவர் நடக்க பண்றாரு. அப்போ இந்த எலும்புகள் மகா திரளா இருக்கிறதையும் அவைகள் உலர்ந்து போயிருக்குதுன்னா, ரொம்ப நாளா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கிறத தான் நம்ம உலர்ந்து போயிருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ரொம்ப நாளா மரித்து போன ஒரு எலும்பு கூட்டை தான் அவங்க பாக்குறாங்க. அப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். அதற்கு எசேக்கியேல் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் நீர் அதை அறிவீர், எனக்கு தெரியாது, நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போ அந்த எலும்புகளை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா, அப்ப அந்த எலும்புகள் யார் அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ, அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அந்த எலும்புகள் யாராம்? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே சொல்லி எழுதிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். கிபி 70 பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தமா யூதர்கள் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம ஜெருசலேமை சுட்டெரிச்சு போட்டு யூதர்களை கொன்று குவிச்சு அதுக்கப்புறம் அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கேரளாலையும் கூட பாத்தீங்கன்னா யூதர்கள் இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு. தன்னை யூதர்கள் என்று காட்டிக்காம மறைமுகமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. யூதர்களை பார்த்தாலுமே கொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எப்படி யூதர்களுடைய ஒரு கோபம் அவங்க மேல இருக்குது, எல்லா ஜனத்துக்கும் கோபங்கள் இருக்குதோ அது அன்றும் இருந்தது. அப்போ அவங்க தன்னை மறைத்து கொண்டுதான் வாழ்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு அந்த தேசத்துல இருந்ததுக்கான அடையாளமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான், இனி அந்த தேசத்துக்கு போவோன்ற அந்த நம்பிக்கையும் நம்ம திரும்பவும் அந்த வாழ்வோன்ற அந்த எண்ணமும் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. அவ்வளவுதான், அவங்க மறிச்சு போயிட்டாங்கன்னு தான் அவங்க நினைச்சாங்க இல்லையா? சரி, அந்த எலும்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்றா இல்லையா? என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். எசேக்கியேல் 37 5-6 வசனங்கள் வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த எலும்பை நோக்கி, அப்ப நான் எலும்பு யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்றாரு, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்க உயிரடைவீங்க. அதை எப்படி செய்யறாராம்? நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும். இப்ப 4 ப்ராசஸ் சொல்றாரு இல்லையா? சரி, இது ஒரே டைம்ல செய்யறாரா, நடுவுல கொஞ்சம் கேப் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 37 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஆமென். அப்போ கர்த்தர் கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரைச்சல் உண்டாயிடுச்சு. இரைச்சல்ன்றது 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் தான் அது இரைச்சல் உண்டாயிட்டுன்னு சொல்றாரு. அது இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டு, அப்ப சகல தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கூட்டி சேர்த்தாரு. அவங்க இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் உண்டாகுது, எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிறாரு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆர்மியை உண்டாக்குறாரு, நல்ல ஒரு மந்திரி சபையை உண்டாக்குறாரு, ஒரு அதிபதியை உண்டாக்குறாரு. எல்லாமே இன்னைக்கு இருக்குது. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு படை பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட மோதுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா ஆவி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது. ஏன் ஆவி இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனாலதான் இன்னமும் அவங்களுக்கு ஆவி இல்லாம இருக்கிறாங்க. இப்போ இன்னமும் இத இன்னும் அதிகமா புரிஞ்சுக்க பார்க்கலாம். எசேக்கியேல் 37 9-10 வசனங்கள் வாசி. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்க இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன்.
அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். அப்போ நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைன்றாரு. அது தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீ ஆவியை நீ காற்று திசை 4 வந்து கொலை உண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்றார். அப்படி சொல்லியிருக்கும் போதே தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. அப்போது ஆவி அவர்கள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து கால் ஒன்றி மகா பெரிய சேனையா நிற்கிறாங்க. இது 2 ப்ராசஸ் தான் நடக்குது. எப்படி முதல் வருகை 2ஆம் வருகைன்னு ஆண்டவர் அவரோட ப்ராசஸ் ஆக்குனாரோ, அதே போல இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நரம்பு போத்தி, சதை போத்தி, தோலா போத்தி இருக்குது. ஆனா அதுல ஆவி இல்லை. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1948 இஸ்ரவேல் ஜனங்களை அங்க வர வைக்கிறாரு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். ஆமே. அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு எப்போ வர வச்சாருன்னு பாத்தீங்கன்னா 1948 எல்லா தேசங்கள்ல இருந்தும் கூட்டி இஸ்ரவேல் தேசத்துக்கு அவங்களை வர வைக்கிறாரு. இங்க அநேக தீர்க்க வசனங்கள் இருக்குது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலேயே இன்னொரு வசனமும் இருக்குது. அப்போ வர வச்சாரு. இன்னைக்கு ஒரு ராஜ்யமா இருக்கிறாங்க, ஒரு நாடா இருக்குது, அவங்களுக்கு ராணுவம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களான்னு கேட்டா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள. அதனால ஆவி இல்லாது இருந்ததுன்னு சொல்றது மாதிரி அப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னா இன்னைக்கு தேவனோட ஆவி இல்லாம தான் இருக்கிறாங்க. சரி, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள் வாசிக்கலாம். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழியிலிருந்து திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளியிடப்பட பண்ணவும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளவும் பண்ணுவேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ நீங்க உயிரடைவீங்க. நீங்க உயிரடைந்து என்ன பண்ணுவீங்க? என்ன விசுவாசிப்பீங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவங்க கர்த்தர்னு விசுவாசிக்கிறாங்களா கேட்டா இல்ல. இன்னமும் கூட நெத்தனியாவு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட மெஸ்ஸியா வரப்போகிறார், அவரோட ராஜ்யம் வரப்போகுதுன்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தான் அவரோட மெஸ்ஸியான்னு சொல்லி ஏத்துக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. இயேசு கிறிஸ்து உடையவன் தான் ஜீவனுடையவன் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு வரான்னு சொல்லி எழுதி. அப்போ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனுக்குள் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிணமா தான் இருக்கிறாங்க. இப்போ ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்குது நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆவி இல்லாத சரீரம் இப்ப நல்லா பாத்தீங்கன்னா அந்த தேசத்தை வர வச்சாரு, அதுக்கு நரம்பு போட்டினாரு, தசை போட்டினாரு, தோல்னால மூடுறாரு, ஆனா ஆவி இல்லாதது. அப்ப அந்த சரீரம் இருக்குது, அதுக்கு ஆவி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பிணம் தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்குது. அப்ப செத்ததை நம்ம என்ன சொல்லுவோம்? பிணம் தான் சொல்லுவோம். அப்போ எப்ப அவங்க விசுவாசிப்பாங்க? எப்ப அவங்களுக்குள்ள ஆவி வரும்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கண்டுதான் அவங்களுக்கு என்ன பண்ணும்? அவங்க கண்டுதான் விசுவாசிப்பாங்க. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து அவங்க கர்த்தர்னு அறியல. எப்ப அறிவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு இக்கட்டு காலம் வரும். அந்த இக்கட்டு காலத்துல அவங்க யெகோவா தேவனே எங்களை ரட்சியும், எங்கள் மெஸ்ஸியா, எங்கள் மெஸ்ஸியா வந்து எங்களை காப்பாத்துவார் நீங்க சொன்னீங்களே, எங்க மெஸ்ஸியான்னு அவங்க சொல்லும் போது கர்த்தர் யுத்த வீரனை போல இறங்கி வருவார். அதை கண்டு அவர்கள் புலம்புவார்கள். வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆமென். அப்போ அவரை கண்டுதான் புலம்புவாங்கன்றத பாக்குறோம். பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவாங்களா கேட்டீங்கன்னா பூமியில இருக்கிறவங்க எல்லாருமே அவரை பார்க்க முடியாது. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. அப்போ பூமியில் உள்ள சகல கோத்திரங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க சகரியா 12ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலோட 12 கோத்திரங்கள் தான் கண்டு புலம்புறாங்கன்றத பாத்து என்னை குத்தினவர்களும் என்னை காண்பார்கள்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அன்னைக்கு நிறைவேறும். அவங்கள கண்டுதான் இயேசுவ தேவன் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். அக்காலத்திலே இதோனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். 8வது வசனம் உயிர்த்தெழுதலை குறித்து நடக்குது. 9வது வசனத்துல சொல்றாரு, இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். அன்னைக்கு இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானா மகிமின் கர்த்தரை சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு கண்டுதான் நம்ம ஐயோ நம்முடைய கர்த்தரை தான் சிலுவையில் அறிஞ்சிட்டோம்னு சொல்லி அவர் கண்டுதான் விசுவசித்து அவருக்காக புலம்புவாங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம சிலுவையில் அறையப்பட்டதுனால புறஜாதிற்கு ரட்சிப்பு உண்டாச்சு இல்லையா? திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்க அவரை கண்டு விசுவாசிக்கும் போது கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாய் இராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ? ஆமென். அவர்களை தள்ளி விடுதல் உலகத்துக்கு ஒப்புரவாய் இருக்க அவங்களை ஏற்றுக்கொள்கிறது எப்படி இருக்குமா? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும். அப்போ பிணத்துக்கிட்ட ஆவி வந்தது போல இருக்கும். அப்போ அவங்க ஏற்றுக்கொள்கிறது எப்படி இருக்கும்னா மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவா? எவ்வளவு அழகா இதுக்கு ஜோடி வசனத்தை மத்தேயில சொல்றாரு பாரு. அதனால ஆண்டவர் ஒரு க்ளூ ஏற்கனவே கொடுக்குறாரு. அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்போ இது எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1948. அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்க. இப்ப எங்க இருக்கிறாரா? 1948லயே கர்த்தர் வாசல் அருகே வந்திருக்கிறார். இவைகள் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்நிதி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். அப்போ அத்தி மரம்ன்றது இஸ்ரவேல் தேசம். அத்தி பழங்களை யூதர்களுக்கு ஒப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சந்நிதி ஒளிந்து போகாதுன்றார் இல்லையா? எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால 80 வருஷம். அப்போ ஒருத்தனோட ஆயுசு நாட்கள் ஒரு சந்நிதினா 70 வருஷம் தான், பலத்தினாலதான் 80 வருஷம்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்குள்ள இவைகள் சம்பவிக்கும்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். இன்னும் அநேக வசனங்களை சொல்றாரு இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆமே, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க. ஜனவரி 1ஆம் தேதி ஆனா போதும் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு அதே போல ரகசிய வருகைன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அநேகரை ஏமாத்தி கொண்டு வருகிறத பாக்குறோம். கர்த்தர் ரகசியமா வருவாரா? மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ரகசிய வருகை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறது அப்படி சொல்லி அநேகரை வஞ்சிக்கிறாங்க. நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஆமென். ஆமென். இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் யாருன்னா சொன்னா நம்பாதீங்க முன்னாடியே சொல்றாரு. ஏனெனில் யார் இதை சொல்லுவாங்களாம்? கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும். இது ரகசியம், நீங்க அங்க பார்க்க முடியாது, அங்க வந்திருக்காரு இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணுங்க? வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. பிசாசும் அற்புதங்களை செய்வான்றதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மோசே காலத்துல அந்த மந்திரவாதிகளும் அற்புதங்களை செஞ்சாங்க. வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 25 இருந்து 27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஆமே, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். வனாந்தரத்துல இருக்கிறார் சொன்னா போவாதீங்க, புறப்பட்டு போவாது. அறை வீட்டுக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா நம்பாதீங்க. ஏன்னா அவரு எப்படி அவரோட வருகை எப்படி இருக்குமா? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரோட வருகிறது. எல்லாரும் பாக்குற மாதிரிதான் மேகத்தின் மேல் வருகிறது நம்ம பார்க்க போறோம். அப்ப என்ன நடக்கும் பாருங்களேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40 இருந்து 41 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஆமே, ஏற்கனவே அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன்னு சொன்னா நம்பாதீங்கன்னு தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான்.
2 ஸ்திரீகள் எந்திரம் அறுத்து கொண்டிருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒரு கைவிடப்படுவான். இது ரகசிய வருக அப்படின்னு சொல்றாங்க. இது ரகசிய வருகையா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆமென். அறுப்பு காலத்தினா உலகத்தின் முடிவுன்னு சொல்லி எழுதியிருக்குது. நான் அறுக்கிறவர்களை நோக்கி, அறுக்கிறவங்க யாரு? தேவ தூதர்கள். முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறது கட்டுகளாக கட்டுங்கன்றது. அதுதான் நியாயத்திற்கு, துன்மார்க்கனுக்கு கர்த்தர் கொடுக்கிற நியாயத்திற்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? பரிசுத்தவான்களை முதல்ல எடுத்துட்டு போயிடுவாங்க, முதலாவது களைகளை தான் சுட்டெரிக்கிறார். அப்போ இது எவ்வளவு பெரிய பொய்ன்றத பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போது என்ன நடக்கும்? வானங்கள் மனமளவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போவோம், பூமியும் அதில் உள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போவோம்னு சொல்லி வாசிக்கிறோம். அது எவ்வளவு பெரிய உபத்திர காலமா இருக்கும் பாருங்க. அது 3ஆம் உலகப் போர். அந்த உபத்திரங்கள் முடிந்த உடனே பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து சேரும். அந்நாட்களின் உபத்திரங்கள் முடிந்த உடனே போய் அது பூமியில நடக்க போகிற 3ஆம் உலகப் போர். அப்போ அப்படிப்பட்ட காலத்துல ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவர் கைவிடப்படுவான். அங்க உயிர்த்தெழுதல் நடக்குது. அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகையில தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். 2ஆம் வருகையில தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். இது ரகசிய வருகைன்றது ஒரு பொய், ஒரு கள்ளமான பொய். இது எப்படி நம்ம வசனங்களோட ஆராய்ந்து பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் மட்டும் கிடையாது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலையும் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திலையும் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் சொல்றாரு இல்லையா? இதேதான் பேதுருவும் சொல்றாரு, யோவானும் சொல்றாங்க. இப்ப பேதுரு யோவான் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னதையும் பவுல் சொன்னதையும் மாத்திரம் நம்ம வச்சு கூடாது இல்லையா? பேதுருவும் யோவானும் இதே வசனத்தை ஒப்பிட்டு சொல்ற என்ன எழுதுறாங்க. ஏன்னா தேவ வசனங்கள் எல்லாம் தேவாவினால் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஏற்கனவே வாசிச்சோம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மனமளவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியை எழுந்து அழிந்து போகும் நம்ம பாக்குறோம். சரி, இப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். இததான் பேதுரு சொல்றாரு. அப்போ பவுல் சொன்ன வசனத்தை பேதுரு குறிப்பிட்டும் எழுதுறாரு. வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை வெற்றிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. ஆமென். மேலும் நம்முடைய கர்த்தருடைய நீடிய பொறுமையை என்னன்னு ரட்சிப்பெண் என்று எழுதுங்க. நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்திலே இப்படி எழுதியிருக்கான். எப்படி? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலும் தெசலோனிக்கேயர் எழுதியிருக்கான். எப்படி எழுதியிருக்கான்? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மனமளவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். நான் எப்படி எழுதணும் அதே போலதான் பவுலும் எழுதியிருக்கிறாரு. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியும் இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாய் இருக்கிறது. மரித்தோர் உயிர்த்தெழுதலை புரிஞ்சுக்கிறதுக்கு அரிதா இருக்கிறது. அல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுறது போல எப்படி திருத்துவன்னு சொல்லி புரட்டுறாங்களோ, இன்னைக்கு அதே மாதிரிதான் 2ஆம் வருகையை ரகசிய வருகைன்னு புரட்டுறாங்க இல்லையா? அப்படி புரட்டுறவங்களுக்கு என்ன நடக்குமா பாருங்க. தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களை, இவைகளை முன்னதாகவே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்துல போய் நீங்க மாட்டிக்காதீங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சரி, இப்போ யோவான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பேதுருவும் ரகசிய வருகை பத்தி இல்லைன்னு சொல்றாரு, அது எச்சரிக்கையும் செய்யறாரு. இப்போ யோவான் எவ்வளவு தெளிவா நம்மளுக்கு இதை விளக்குறாருன்றதை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் செற்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல்.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென். ஆமென். நல்லா பாருங்க, இவங்க என்ன ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்கன்னா, ரகசியவர்கள் நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து வரும், அதுக்கப்புறம் 7 வருஷம் உபத்திர காலம் இருக்கும். அதுல அந்தி கிறிஸ்துவோட முத்திரையை தரிக்காதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கதான் திரும்பவும் ஆண்டவர் 3வது முறை வருவாரு, அப்போ அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அது உபத்திர காலம் 7 வருஷம் அப்படின்னு சொல்லி அநேகரை வஞ்சிக்கிறத நம்ம பார்ப்போம். இங்க வசனம் தெளிவா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது, மிருகனா யாரு? அந்தி கிறிஸ்து. அதன் சொரூபத்தையும் வணங்காமலும், அப்ப அவன் இருக்கிறான், அவனை வணங்கல, தங்கள் நெற்றிகளில் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தான். அவனோட முத்திரை இருக்கு, ஆனா அவங்க தரிக்கல. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோட கூட 1000 வருஷம் அரசாண்டாங்க. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் அளவும் உயிரடைய விட, நடுவுல எல்லாம் இன்னொரு தடவை எல்லாம் உயிர்த்தெழுதெல்லாம் கிடையாது. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ அந்தி கிறிஸ்துவோட முத்திரையை தரிக்காம வாழ்ந்து கர்த்தருக்காக நித்திய ஜீவன் மறிச்ச, ரத்த சாட்சியா மறிச்சு அவங்க உயிர்த்தெழுகிறாங்க. அப்போ இது முதலாம் உயிர்த்தெழுதல். இதுல முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைறவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவருடைய இந்த பூமியில 1000 வருஷம் அரசாடுறாங்கள பாக்குறோம். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ கர்த்தர் சொன்ன மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலையும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலையும் தெசலோனிக்கேலையும் உயிர்த்தெழுதலை பத்தி சொல்றாங்கன்னா, இது எல்லாமே முதலாம் உயிர்த்தெழுதல் தான். 2ஆம் உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது பைபிள்ல. அதுக்கு பேர் 2ஆம் மரணம். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்கிறவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. இவர்கள் தேவனும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாண்டாங்க. எங்க அரசாண்டாங்க? பூமியிலே அரசாண்டாங்க. பூமியில தான் 1000 வருஷம் அரசாண்டாங்க. அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையில இருக்கும். அப்போ எவ்வளவு தெளிவான வசனங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இருந்தும் இவங்க என்ன பண்றாங்க? ஏமாத்தி கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? திருடனை போல வருவன் எது ரகசியமா வந்துருவன்னு நினைக்கிறாங்க. அப்போ வானங்கள் மனவன் என்று அகன்று போன்றதை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்கள் வாசிக்கலாம். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். திருடன் என்ன ஜாமத்தில் வருமான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்துன்னு போட்டிருக்கு இல்லையா? விழித்திருந்து திருடனை பிடிக்கலாம். விழித்திருக்கிறது என்னது? தூங்காம இருக்கிறதா? வேதத்தை ஆராய்ந்து பாவம் செய்யாம நம்மை காத்து கொள்ளுது. அப்போ அந்த நாளிகை நீங்க அறியாதபடியாதா? நம்ம அந்த நாளை அறிய முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை யாருக்கு சொல்றாருன்னா, துன்மார்கனுக்கும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவங்களும் வேதத்தை ஆராயாதவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியாது, அவரோட வருகை நமக்கு அறிய முடியும். ஆனால் எவ்வளவு வசனங்கள் நம்மளுக்கு குழுவா கொடுத்தாருன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்க லூக்கால பாத்தீங்கன்னா, இவைகள் சம்பவிக்கும் போது உங்கள் தலைகளை நிமிர்ந்து பாருங்கன்றார். எதுக்கு தலையை நிமிர்ந்து பார்க்கணும்? என் தலையை நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறத பார்க்கணும். கடைசி குழு, அவங்க இஸ்ரவேல் ஜனங்க தன்னுடைய வாயினால அவங்களை கர்த்தரை கூப்பிடணும். இப்ப ஜெருசலேம் நகரம் பிடிக்கப்படும். அதுக்கு முன்னாடி 3ஆம் உலகப் போர் இப்படி அநேக குழு ஆண்டவர் கொடுத்துட்டு தான் வராது இல்லையா? தானியேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். இங்க உயிர்த்தெழுதலை குறித்து டேனியலுக்கு சொல்றாரு இல்லையா? ஆண்டோட இறுதி கால அந்த உலகத்தின் முடிவை பத்தி டேனியலுக்கு சொல்றாரு. அப்ப என்ன நடக்குமா பாருங்க. அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்படுவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் சொல்லி எழுதி. அதேதான் தெசலோனிக்கேர்ல பவுல் என்ன சொல்றாருன்னா, சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாரு? துன்மார்க்கங்கள் எழுதிருக்கு. நீங்களோ வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்போ ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார். வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா கர்த்தரோட பிள்ளைகள். வேதத்தை ஆராயிரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தெரிஞ்சு கொள்வாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கும். நீ விழித்து கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன்.
நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். விழித்து கொண்டிருக்க சொல்றாரு இல்லையா? திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று நீ அறியாதனால விழித்திருக்க சொல்றாரு. விழித்திருக்கிறதுனா என்னது? நீ விழித்து கொண்டு சாவுவதற்கு ஏதுவாயிருக்கிறவர்களை சிறப்படுத்து. சாவுவதற்கு ஏதுவா என்ன இருக்கும்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் தான் நம்மளை சாகடிக்கும். அப்போ சாவுவதற்கு ஏதுவாயிருக்கிறதுனா பாவத்துல இருந்து நீ வெளியே வாழ்றாரு. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக என்ன எப்படி இல்ல நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகைகளை நினைவு கூர்ந்து அவைகளை கை கொண்டு மனம் திரும்புன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை எச்சரிக்கிறார். நீ விழித்திராவிட்டால், அதாவது நீ மனம் திரும்பாவிட்டால் திருடனை போல வருவேன். யாருக்கு திருடனை போல வருவாராம்? மனம் திரும்பாத துன்மார்க்கனுக்கு தான் எப்படி வருவாரு? திருடனை போல வருவார். அப்போ நான் வரும் வேலையை நீ அறியாதிருப்பார். அப்போ மனம் திரும்பி கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமா அவர் வருவதை நம்ம அறிஞ்சு கொள்ளும். விழித்துக் கொண்டிருக்கிறதுனா பாவம் செய்யாமல் நம்மை காத்துக் கொள்கிறதுன்னு அர்த்தம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன். ஆமே, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கன்னு சொல்லி எழுதி. இப்போ விழித்துக் கொண்டிருக்கிறதுனா பாவம் செய்யாம நம்மளை காத்துக்கொள்ளும். நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் பரிசுத்தமா நம்ம காத்துக்கணும். எந்த ஒரு கசப்பான வேரும் கோபமோ வைராக்கியமோ விரோதமோ இருந்துச்சுன்னா பரிசுத்தமா இருக்க முடியாது. ஏன்னா சமாதானம் இல்லைன்னா பரிசுத்தம் இருக்காது. பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது. அதனால யாவரோடும் முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா இருக்கும். யாரு மேலாம் கோபமா இருக்கோ கசப்பா இருக்கோ எல்லோரும் என்ன பண்ணுங்க, ஒப்புரவாங்க. வழியில தானே நீ நல்மனம் பொருந்து. இல்லாவிட்டால் ஒரு காசு கொடுக்க தீர் மட்டும் உன்னை விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப வழி இல்லைன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு முன்னதாக, இல்ல நம்ம மறிக்கிறதுக்கு முன்னதாக யாவரோட சமாதானம், நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும். என்னெல்லாம் இன்னும் நம்ம கிட்ட குறைகள் இருக்கு, ஏதாவது பாவத்துல இன்னமும் அடிமைத்தனமா இருந்தோம்னா அதுல விடுதலா வருது. நம்மையும் காத்துக்கொண்டு நம்மை சுற்றி இருக்கிறவங்களையும் காத்துக்கொள்றதுக்கு எச்சரிக்கையா இருக்கு. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பார் உண்டோன்னு சொல்லி எழுது. இன்னைக்கு கர்த்தர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இன்னைக்கு யுத்தத்தை பார்த்தவங்க கொஞ்ச நாள் பயப்படுறாங்க. திரும்ப இந்த யுத்தம் ஓயும், சமாதான உடன்படிக்கை வரும். அப்ப திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, அவங்க விசுவாசம் போயிடும். அன்னைக்கு 3ஆம் உலக போர் உபத்திரத்துல பாத்தீங்கன்னா அநேகரோட அன்பு தனிந்து போகும்ன்றதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு அநேகரோட அன்பு இல்ல, தனிஞ்சு போனதை நம்ம பார்க்கறோம். அன்னைக்கு சுத்தமா அன்னைக்கு ஒரு ஆபத்து காலத்துல அவங்களோட அன்பு இருக்காது. இன்னைக்கு உதவுறது உங்க இருதயம் இல்லாத இவங்க எப்படி அந்த ஆபத்து காலத்துல மட்டும் உதவ போறாங்க? இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு இல்லையா? அப்போ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம் சொல்லி எழுதிருக்கு. இப்போ உங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், ஜெபத்தில் விழித்திருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். முடிவு பறிந்த நிலைத்திருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவான்றதை நம்ம பார்க்கணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசுவை வாரும் சொல்லி கூப்பிடுகிற நம்ம பிள்ளைகளா இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு மத்திய 24ஆம் அதிகாரம் வசனங்களை அனைத்தும் ஆண்டவர் நமக்கு விலக்கி கொடுத்ததுக்காக நம்ம கர்த்தரை யார் அறிந்தோம். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையுள்ள தேவனா இருக்கிற கர்த்தா. இந்த ஜெபிக்கிற வேலை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம், கொண்டாடி. வரவுகிற காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள்னு சொல்லி எழுதிருக்குது. வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு அறிவிங்க. அந்த ஊழியக்காரருக்கு சொல்லாம ஒரு காரியத்தை நீ செய்ய மாட்டேன் என்பதை எழுதியிருக்கிறதுக்காக வரப்போகிற காரியங்கள், அநேக காரியங்களை நீங்கள் எங்களுக்கு முன்னதாகவே சகோதரர்கள் மூலமா அறிவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்திருக்கிறதா. உங்களுடைய ஆவியானவர் தாமே எங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு வரப்போகிற காரியங்கள் நாங்கள் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து எங்கள் இருதயங்கள்ல வேதனை உண்டாகும் எதனா இருந்தா அதை நீக்கி போடுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் உள்ளவங்க இன்னும் பரிசுத்தமாகட்டோம். அப்பா தேவனே, இந்த வருகைக்கு எங்களை எல்லாத்துக்கும் தகுதிப்படுத்துங்கப்பா. எங்கள் குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்பா, அந்த கல்லனுக்கு காட்டின இரக்கத்தை போல எங்களுக்கும் காட்டுங்கப்பா. எப்படியாவது உங்களுடைய ராஜ்யத்துல நாங்கள் நமக்கு எதிர்கொண்டு வர எங்களை தகுதிப்படுத்தணும். கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் வர முடியாத அநேக சகோதரர்களையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. எப்படியான எங்களை இந்த ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும் கர்த்தாவே. புதியும் கனமும் மகிமை என்றும் மக்கள் செலுத்துகிற ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.